Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நாம chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First நாம 1 கப் அளவு Jeerakasamba அரிசி இல்லனா Basmati அரிசி எடுத்துக்கலாம். கழுவுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி அரை மணி நேரம் ஊற வச்சிரலாம். அடுத்ததா வெங்காயத்தை பொரிக்க போறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துறலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீள நீளமா வெட்டி எடுத்துர்க்கேன். மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரவுன் கலர் ஆனதும் இதை எடுத்துருங்க. அடுத்ததா நம்ம சிக்கன்ல மசாலா தடவி ஊற வைக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 400 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கங்க. அடுத்ததா நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். எல்லா வெங்காயத்தையும் போட வேண்டாம், ஒரு 3/4 அளவு போட்டா போதும். கால்வாசி அளவு கடைசியில தம் போடுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 1/4 கப் தயிர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, பொடியா நறுக்கின பச்சை மிளகாய் 1, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பொடியா நறுக்கின கொத்தமல்லி 10, பொடியா நறுக்கின புதினா 6, 2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, கடைசியா தேவையான அளவு உப்பு நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். சிக்கன் ஊறுறக்குள்ள நம்ம சாதத்தை வேக வச்சிடலாம். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இதில் ஒரு பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, தேவையான அளவு உப்பு நான் 3/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அரிசியை இதில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இது வேக வச்சுக்கலாம். ஒரு 80% அரிசி வெந்தால் போதும். நம்ம தம் போடுறப்போ ஃபுல்லாக வெந்துடும். சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. மீதி தண்ணியை வடிகட்டிடலாம். அடுத்ததாக சிக்கன் செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்து சிக்கனை போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், சிக்கனே கொஞ்ச நேரத்தில் தண்ணி விடும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அடுத்தது தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு முதல்ல அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அது மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சிடலாம். தோசைக்கல் மேலே நம்ம சிக்கனை வேக வச்சிருந்த கடாயை வச்சுருங்க. சிக்கனுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்த சாதத்தை போட்டு பரப்பி விட்டுறலாம். சாதத்து மேலே நம்ம ஏற்கனவே மீதி வச்சிருந்த வறுத்த வெங்காயத்தை போட்டுடலாம். இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு, தட்டுக்கு மேலே நல்லா சூடான தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வச்சு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் தம் போட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் ஊற்றி இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நம்ம சிக்கன் தம் பிரியாணி ரெடி. நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.